கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அந்திரேயாவை குறித்து பார்த்து கொண்டிருந்தோம். ஏஜெட்ஸ் என்ன செய்கிறார்? இயேசு கடவுள் என்னும் உண்மை, இந்த உண்மையை அறிய நீங்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்திரேயா சாந்தமாய் சொன்னார் என்பதோடு நாம் என்ன செய்தோம், முடித்தோம். ஏஜெட்ஸ் என்ன செய்கிறார்? இந்த பதிலுக்கு எரிச்சல் அடைந்தார். ஆனாலும் அவர் என்ன செய்கிறது, எதுவும் பேசாமல் அவரை விடுவித்தார். அந்திரேயா தொடர்ந்து என்ன செய்தார்? ஆண்டவரிடம் இன்னும் பணியை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். அந்திரேயா நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொன்னார். சிறையில் மத்தியாஸ் அடைக்கப்பட்ட போது உருக்கமாக ஜெபித்தார். அவருடைய ஜெபத்தினால் சிறையில் அவரை கட்டியிருந்த சங்கிலிகள் உடைந்து தெரித்தன. மத்தியாஸ் என்ன செய்கிறார் என்றால், சிறையில் அடைக்கப்பட்ட போது என்ன செய்கிறார்? அந்திரேயா உருக்கமாக ஜெபிக்கிறார். ஜெபித்த பொழுது அவருடைய சிறையில் இந்த கட்டியிருந்த சங்கிலிகள் உடைந்து தெரித்தன. ஆள்பவரின் கோபமும் மக்களின் கோபமும் என்ன செய்கிறது? இப்பொழுது அந்திரேயா மீது திரும்பி அவர்கள் அந்திரேயாவை என்ன செய்கிறார்கள்? அடித்து உதைத்தனர். அவருடைய பற்கள் உடைந்து தெரித்தனர். அவருடைய விரல்களை சிலவற்றை வெட்டி எறிந்தனர். அவரை குற்றூராக என்ன செய்கிறார்கள்? ஒரு மலைச்சரிவில் எறிந்தார்கள். மலைச்சரிவில் கடந்த மனிதருக்கு இயேசு தரிசனமானார். அவருடைய காயங்களை ஒரே நாளில் ஆற்றினார். மறுநாள் மக்கள் முன்னிலையில் மீண்டும் தோன்றினார் அந்திரேயா. அதே பழைய உற்சாகத்துடன் மக்கள் அறிந்தார்கள். இப்படி அடித்து போட்ட ஒரு மனிதனும் பிழைத்து வந்ததாக வரலாறு இல்லையே என்று சொல்லி மக்கள் நடுங்கி திகைத்தார். அந்திரேயா அவர்களிடம் தன்னை குணமாக்கியதும் அதே இயேசு தான் என்று சொல்ல மக்கள் பலர் அவரையும் இயேசுவையும் நம்பினார்கள். அவருடைய போதனைகள் வேகமாக பரவின. ஒரு முறை ஒரு பெண் தன்னுடைய ஒரே மகனை மரண கோலத்தில் பார்த்து கதறிக் கொண்டிருந்தாள். அந்திரேயா அங்கு வந்தார். நான் இவனை உயிர்ப்பித்தால் நீங்கள் இயேசுவை நம்புவீர்களா என்று அந்திரேயா கேட்டார். அந்த சூழ்நிலை யார்தான் இல்லை என்று சொல்வது? அவள் ஆம் என்று சொல்லி கதறினாள். அந்திரேயா அவளை தொட்டார். இயேசுவின் பெயரால் சொல்கிறேன், எழுந்திரு என்றார். இறந்தவன் எழுந்தான். சுற்றி நின்றவர்கள் பயத்தில் விழுந்தனர். இதேபோல் எங்கும் கண்டதில்லை என்று பயந்தனர். நிலைமையை கட்டுங்கள், அடங்காமல் போய்கொண்டிருப்பதைக் கண்ட ஏஜெட்ஸ் அந்திரேயாவை கொல்லதை தவிர வேறு வழி இல்லை என சொல்லி என்ன செய்கிறார்? ஏஜெட்ஸ் முடிவெடுத்தான். அந்திரேயா பிடிக்கப்பட்டார். அவருக்கு விசாரணை இல்லாமையே தீர்ப்பிக்கப்பட்ட மரண தண்டனை, அதுவும் சிலுவையும் மரணம். அந்திரேயா எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று தீர்ப்பானது. எக்ஸ் வடிவ சிலுவில் தலைகீழாக அறையப்பட்டால் தரையையும் மக்களையும் பார்க்க முடியாமல் வானத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க வேண்டி வரும். அது சிலுவையில் இருப்பவரை அதிக வேதனை அடைய செய்யும் என்பதும், தலைகீழாக எக்ஸ் வடிவ சிலுவையில் தொங்கினால் மரணம் நிகழ அதிக நேரமாகும், வலியும் அதிகமாகும் என்று பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு அந்திரேயாவுக்கு சிலுவை மரணம் தீர்ப்பானது. அந்திரேயா சிலுவையில் அறையப்பட்டார். அந்திரேயாவின் மரணம் ஊரெங்கும் பரவியது. சுமார் 25,000 மக்கள் சிலுவை சூழ்ந்து கொண்டார்கள். அந்திரேயா வானத்தையே பார்த்து கொண்டிருந்தார். வானத்தில் அவருக்கு இயேசு காட்சி அளித்தார். அந்திரேயா பரவசத்துடன் அந்த காட்சியை சுற்றி நின்ற மக்களுக்கு விளக்கினார். மக்கள் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வளர்த்தார்கள். 2 நாட்கள் சிலுவையில் தொங்கிய அந்திரேயா விடாமல் மக்களுக்கு போதித்து கொண்டே இருந்தார். மாபெரும் மக்கள் எழுச்சி அரசுக்கு எதிராக எழும்புவதை அறிந்த மன்னன் அந்திரேயாவை சிலுவையிலிருந்து இறக்கிவிட வேண்டும் என்று விரும்பி சிலுவையை நெருங்கினார். ஆனால் அந்திரேயா ஒத்துக்கொள்ளவில்லை. தான் இயேசுவை தரிசித்து விட்டதாகவும் இனிமேல் புவி வாழ்க்கை சாத்தியமில்லை என்று பிடிவாதமாய் சிலுவையில் தொங்கினார். மன்னர் வீரர்களுக்கு ஆணையிட்டான், அந்திரேயாவை சிலுவையிலிருந்து இறக்குங்கள். வீரர்கள் அந்திரேயாவின் சிலுவையை நெருங்க அவர்கள் கைகள் மரத்து போயின. அவர்களால் எதுவும் செய்ய இயலவில்லை. மன்னன் பயந்தார். மக்கள் வியந்தார்கள். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளி வெள்ளம் பாய்ந்து வந்த அந்திரேயாவை நினைத்தது. அரை மணி நேரம் அந்த ஒளி அந்திரேயா மீது பாய்ந்து கொண்டே இருந்தது. அந்த ஒளி விலகிய போது அந்திரேயா இறந்து போயிருந்தார். அந்திரேயா இறந்து போன காலம் கிபி 69 நவம்பர் 30ஆம் நாள். ஏஜெட்ஸின் மனைவி மேக்ஸ்மில்லாவும் அவர் சகோதரன் ஸ்ட்ராட்டோஹீஸும் அந்திரேயாவை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் செய்தார்கள். அந்திரேயா அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு மக்கள் குவிய ஆரம்பித்தார்கள். சிலர் குணமும் அடைந்ததாக செய்திகள் பரவ மக்கள் ஏராளமாக அவருடைய அடக்க இடத்தை மொய்த்தார்கள். மக்களின் மனமாற்றம் மக்களின் ஏஜெட்ஸை வருத்தியது.
தவறு செய்து விட்டோம் என்ற குற்ற உணர்வு குத்த அவன் தற்கொலை செய்து கொண்டான். கிபி 357 கான்ஸ்டன்ட் மன்னன் அந்திரேயாவில் உடல் எலும்புகளை மட்டும் எடுத்து பைசாண்டியத்தில் உள்ள தூய அப்போஸ்தலர் தேவாலயத்தில் வைத்தார். அவருடைய உடல் எலும்புகளின் ஒரு பாகம் ஸ்காட்லாந்து தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. கபாலம் ரோமுக்கு கொண்டு செல்லப்பட்டது. 1967 அந்திரேயாவின் கபாலம் மீண்டும் பட்ரேஸ் திருச்சபைக்கு திரும்ப அளிக்கப்பட்டது. அவர் சுவிட்சர்லாந்து தேசத்தின் புனித தந்தையாக போற்றப்படுகிறார். ஸ்காட்லாந்தும் இங்கிலாந்தும் இணைந்த பின் இங்கிலாந்து தேச கொடி அவருடைய எக்ஸ் வடிவ சிலையை தன்னுடைய தேசிய கொடியில் பொறித்து பெருமைப்படுத்தியது. பிரியமானவர்கள், அந்திரேயாவினுடைய கதையை கேட்டு அவர் என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நேசித்தார். பிரியமானவர்களே, நாம் இந்த கதையை கேட்டோம். இதுவுடன் நிறைவேற்றது கிறிஸ்துக்கள். பிரியமானவர்கள், நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்காக முடிவு புரியும் நிலை நிற்போம். ஆண்டவர் நம்மளை இரட்சித்து நடத்துவாராக. ஆமென்.